என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. சங்கீதம் 133ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். The Lord has commanded the blessing. என்னாகமத்திலே 23:20 வாசிக்கிறோம். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அதை நான் திருப்பக்கூடாது. தேவ ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டாராம்? ஆர்டர் போட்டுட்டாராம். சொல்றாங்கல்ல, கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்துருச்சா வேலைக்கு, அந்த மாதிரி தேவன் மனிதர்களை ஆசீர்வதிக்க என்ன போட்டுட்டாராம்? கமாண்ட். The Lord has commanded the blessing. தேவன் தமது ஜனங்களை ஆசீர்வதிக்க என்ன போட்டுட்டாரு? கட்டளை போட்டுட்டார். ஆனா கட்டளை போட்டுட்டார், நம்மள அநேகர் இன்னும் பெற்றுக்கொள்ள மாதிரி தெரியல. அப்படித்தானே? ஏன் அப்படின்னு பார்க்க போறோம். அவரு தான் கட்டளை இட்டுட்டாரு. கட்டளை இட்டுட்டா நடக்குமா? சங்கீதம் 33:9 வாசிக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். When he commanded, it was done. அவர் கட்டளையிட்டா அது நடக்குமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. மார்க்கு சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல ஒரு 12 வயது பெண்ணு இறந்து விட்டாள். அந்த வீட்டுக்கு போய் இயேசு மரித்து போன அந்த பெண்ணுடைய கையை பிடித்து, தலித்தாகுமி, சிறு பெண்ணை எழுந்திருச்சுட்டா. அப்போ ஆண்டவர் கட்டளையிடுறப்பெல்லாம் நடக்குது. Whenever he commands, it takes place. எப்பெல்லாம் கட்டளையிடுகிறாரோ அது நடக்குது. லாசரு செத்து போயிட்டான், கல்லறையில் கொண்டு வச்சுட்டாங்க. கல்லறைக்கு எழுத்தாவில் நின்றுட்டு கூப்பிடுறார், லாசருவே வெளியே வா. உடனே வெளியே வரான். அப்போ இயேசு எப்பெல்லாம் கட்டளையிடுகிறாரோ அப்பெல்லாம் அது உடனே நடக்குது. அப்போ ஆசீர்வதிக்க ஆண்டவர் கட்டளையிட்டுட்டாரு, அப்போ நடந்திருக்கணுமே. ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க கட்டளையிட்டுட்டாரு. என்னாகும் 23:20 ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை நான் திருப்ப கூடாது. I have been commanded to bless and I cannot revert it. I cannot revert it. அது திரும்ப வாபஸ் வாங்க முடியாது, அதை எடுக்க முடியாது, அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றார். அப்போ ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஏற்கனவே என்ன போட்டுட்டாரு? கட்டளை போட்டுட்டாரு. ஆனா நமக்கு வந்த பாடு இல்லை. என்ன காரணம் என்று சொல்ல விரும்புறேன். இந்த கட்டளை யாருக்கு பலிக்கும்? இந்த கட்டளை யாருக்கு சொல்றாரு? உங்களுக்கு பலிக்கணுமா? நல்லா கவனித்து கேட்டுக்கொள்ளுங்க. இது யாருக்கு பலிக்கும்? எப்படி பலிக்கும்? ஏன் பலிக்கவில்லை? இந்த இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதிக்கத்தான் கட்டளை கொடுத்தார் பிலேயாமுக்கு. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் இந்த வசனம் வருது. அவர்களை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். இங்க வாசிக்கிறோம் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறாராம். இப்போ முதலாவது ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கட்டளை யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. அந்த இஸ்ரவேலுக்கு மாத்திரமா இல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு உண்டு. நம்ம எல்லாரும் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல்னு பேர் எப்போ வந்தது? இஸ்ரவேல்னா யாரு? யாக்கோப்புன்னு ஒருத்தர் இருந்தான். யாக்கோப்புன்னா எத்தன்னு பேரு. அந்த யாக்கோப்பு ஒரு நாள் அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை பொய் சொல்லி வாங்கிட்டான். அவங்க அப்பா கேட்டார், உன் பேர் என்னன்னு கேட்டார். இவன் சொல்றான் ஏசான்னு சொல்றான். இப்ப மறுபடியும் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போட்டு கேட்கிறான், என்ன ஆசீர்வதிக்கணும்னு. அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து கேட்க, உன் பேர் என்னன்னு கேட்கிறார். இப்ப மனம் திரும்பிட்டான். என் பேர் யாக்கோப்புன்னு சொல்றான்.
மனம் திரும்பின பிற்பாடு அவனுக்கு சொல்றாரு, இனிமே நீ யாக்கோபு பண்ணாது, நீ மனம் திரும்பிட்ட, உனக்கு புதுசா பேர் வைக்கிறேன், இனிமே நீ யாரு? இஸ்ரவேலு. இப்ப இஸ்ரவேல்னா யாரு? மனம் திரும்பினவர்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 29ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்புறம் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த ஆசீர்வாதம் கட்டளை கொடுக்கப்பட்டிருப்பது யாருக்கு? மனம் திரும்பினவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. இப்போ ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மத்தியிலே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மத்தியிலே உண்மையாக உள்ள ரட்சிக்கப்படாமலேயே ரட்சிக்கப்பட்டதா நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் அவர்கள் பாவம் செய்கிறார்கள், பாவ விடுதலை பெறல, ஆனா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற இன்றைக்காவது நீங்க மனம் திரும்பிடுங்க. இன்றைக்காவது உண்மையான ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்துருங்க. யாரை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கட்டளையிட்டார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க கட்டளையிட்டார். அப்ப நீங்க நிஜமான இஸ்ரவேலா மாறணும். உபாகமத்துல 33ஆம் அதிகாரத்துல இப்ப வாசிச்சீங்களே கடைசி வசனம், அதுக்கு முந்தின வசனத்துல பாருங்களேன். இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான், உலகத்தோடு வாழ மாட்டான். நம்மளை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற அநேகர் இன்னும் உலகத்தோடு தொடர்புல இருக்கிறோம். ஊரோடு ஒத்துவாள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தில் இணங்கி போ, ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும்னு பழமொழி சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னுடைய ஜனங்களாயிருக்கும்படி உங்களை எனக்கென்று பிரித்தெடுத்தேன் என்று இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி நான் உங்களை உலகத்தை விட்டு பிரித்தெடுத்தேன். அப்ப ஆண்டவர் உங்களை ரட்சித்த நோக்கம் என்ன தெரியுங்களா? உலகத்தை விட்டு வெளியே வரணும். அதுதான் சபை என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில எக்லீசியா என்று பெயர். அதுக்கு அர்த்தம் என்னன்னா கால்ட் அவுட் அசம்பிளி. இந்த உலகத்தை விட்டு தனக்கென்று வாழ்வதற்காக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு வந்திருந்தால் இந்த ஆசீர்வாத கட்டளை உங்களில் நிறைவேறும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு நான் கட்டளை பெற்றேன், அதை நான் திருப்ப முடியாது. யாருக்கு அது நிறைவேறும்? உண்மையான இஸ்ரவேலராய் வாழுங்கள். அப்படி என்றால் பொருள் என்ன? உண்மையான ரட்சிப்பு, உண்மையான பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. உங்களை வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற கல்லூரியில, படிக்கிற பள்ளியில, நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் உங்களை வித்தியாசமாய் நான் ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன் என்று காட்ட முடியுமா? பகிரங்கமாக நீங்கள் அங்கே இயேசுவை உயர்த்து காட்ட முடியுமா? சமீபத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பெண்கள் உலக கோப்பை கிரிக்கெட்டிலே ஜமீமா என்ற ஒரு பெண், ரட்சிக்கப்பட்ட சகோதரி, ஒரு பெந்தகோஸ்தே போதகருடைய மகள். அவள் அதிக ரன் எடுத்ததினாலே இந்திய அணி வெற்றி பெற்று ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து விட்டது. இதுவரை சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு பெரிய ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான பேர் பங்கெடுத்து கேட்கிற அந்த மைதானத்திலே இந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த வெற்றிக்கு இயேசு காரணம், என்னுடைய நன்றியை நான் இயேசுவுக்கு தெரிவிக்கிறேன். அதோடு கூட நான் வேத வசனத்தை ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்று இந்த பெண்மணி சொன்னார்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். இந்த விளையாட்டை நான் விளையாடவில்லை, இந்த வெற்றியை நான் பெறவில்லை, இயேசு கொடுத்தார் என்று பகிரங்கமாக சொன்னார்கள். உங்களில் எத்தனை பேர் வெளியரங்கமாக நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே, படிக்கிற இடத்திலே, தொழில் செய்கிற இடத்திலே நான் இயேசுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை காண்பிக்கிறீர்கள்? சகோதரன் தினகரன் பங்கெடுத்த ஒரு அரசாங்க விருந்திலே, உயர் அதிகாரிகள், மந்திரிகள் எல்லாம் பங்கெடுக்கிற விருந்திலே எல்லாருக்கும் மதுபானங்கள் சப்ளை செய்யப்பட்டது. சகோதரன் தினகரன் மேசில் இருந்த அந்த பாட்டில் மாத்திரம் தனியாக இருந்தது, அதை எடுக்கவில்லை. பரிமாறினவர்கள் வந்து கேட்க, ஐயா உங்க டேபிள் அப்படியே இருக்கிற பாட்டில், ஐயா நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் இயேசுடைய பிள்ளை என்று சாட்சி கூறுகிறார். அன்பானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது, மனம் திரும்பினது உண்மைதானா? அப்படி என்றால் அந்த வாக்குத்தத்தம், அந்த கட்டளை உங்களில் நிறைவேறும். என்ன கட்டளை? இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை நான் திருப்ப முடியாது. I have been commanded to bless and I cannot revert it.
அந்த இடத்துக்கு வருவோம். அந்த இடத்துக்கு வருவோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுக்கு முன்பு இருந்த வறுமை, சாபம், பிரச்சனை எல்லாம் அந்த சனியன்கள் இன்றோடு ஒழியட்டும். இன்று முதற்கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அந்த கட்டளை நிறைவேறுவதாக. அடுத்தபடியாக இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படி வேதத்திலே வாசிக்கிறோம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார், விசுவாசமுள்ள மார்க்கத்தார், விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு, ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வருமா? நம்மில் அநேகர் விசுவாசிப்பதே கிடையாது. பேர் தான் விசுவாசி. கவலை கவலை, என்னென்ன கவலை ஊர்பட்டதெல்லாம் இவங்களா எடுத்து வச்சுக்கிறாங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஒன்றுக்கும் கவலைப்படவானான்னு சொல்லுது. நீ எல்லாத்தையும் தூக்கி வச்சு கவலைப்பட்டு இருக்கிற, உனக்கு சம்பந்தப்படாத கூட எடுத்து வச்சு கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லா பாரத்தையும் நீயே சுமக்கிறன்ற. இந்த நாட்களிலே சபைகளில் உள்ள விசுவாசிகள் வாழ்க்கையிலே அநேகருக்கு விசுவாசம் இல்லை. அநேகர் கவலைப்படுகிறார்கள். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், அது பாவம். கவலைப்படுவது ஒரு பாவம். ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதர் சொல்லுகிறார், கவலைப்படுவதும் கொலை செய்வதும் ஒரே பாவம் தான் என்று சொல்லுகிறார். நீங்கள் சொல்லுகிறீர்கள், என்ன பாவம் செய்தேன் என்று கேட்கிறீர்கள், கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். அதை தூக்கி எறிந்து விடுங்கள். யெகோவா ஈரே என்று சொல்லுகிறீர்கள், அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? எல் ஷடாய்ன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. யெகோவா ஈரேன்னு சொல்றால் ஏன் கவலைப்படணும்? கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு முறை நெப்போலியனும் அவனுடைய படைகளும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு குண்டு வெடிக்கிறது. ரொம்ப தூரத்திலே பக்கத்திலே குண்டு, பக்கத்து பில்டிங்கிலே குண்டு வெடிக்கிறது. நெப்போலியன் டீ சாப்பிட்டு கொண்டிருந்தார். அந்த முழு டீயையும் சாப்பிட்டு அந்த கப்பை மேசையில் வச்சுட்டு என்ன சத்தம்னு கேட்டார். அந்த குண்டு வெடிச்சப்ப கட்டடம் எல்லாம் அதிர்ந்தது, தண்ணெல்லாம் கீழே விழுது, சேரெல்லாம் கீழே விழுது, மேசையெல்லாம் கீழே விழுது. ஆனா அவரு என்ன பண்றாரு, முழு காப்பியும் ஒழுங்கா குடிச்சிட்டு கப்ப மேசையில் வச்சுட்டு என்ன சத்தம்னு கேட்டார்னா பாருங்களேன். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோன்றோம், தேவ பிள்ளைகள் என்றும் 1008 தூக்கி கவலை வச்சுட்டு இருக்கிறோம். இன்னிலிருந்து அவிசுவாசத்தெல்லாம் தூக்கி விட்டுடுங்க, கவலையெல்லாம் உதறி போடுங்க. இன்னிலிருந்து விசுவாச கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். என் படிப்பை கர்த்தர் பார்த்து கொள்வார். நிறைய பேர் படிப்பு குறித்து ரொம்ப கவலைப்படுறீங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் படிப்பை பார்த்து கொள்வார். சொல்ல மாட்டீங்களே. என் பொருளாதார தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். என் சுகவீனத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அடுத்தபடியாக சங்கீதம் 133 3வது வசனத்தில் இந்த கட்டளை, அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் அப்படின்னு முடியுது. ஆனா முதல் வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமாயிருக்கிறது. ஐக்கியத்திலே ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். உங்கள் வீடுகளிலே கணவன் மனைவிக்கடி ஐக்கியமா இருக்கிறீர்களா? பெற்றார் பிள்ளைகள் ஐக்கியமா இருக்கிறீர்களா?
பிள்ளைகள் கேளுங்கள், உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறீர்களா? வாழ போறது நான் தான், நீயா? உனக்கு பொண்ணு பார்த்தியா, எனக்கு பொண்ணு பார்த்தியா அப்படின்னு கேட்கிற காலம் இது. படிக்கிறவன் நானு, என் இஷ்டத்துக்கு விடுங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் அந்த காலத்தில் உள்ளவங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைகள் கேளுங்க, பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஐக்கியம் இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இருக்கட்டும், குடும்பத்திலே சகோதர சகோதரிகளுக்கு ஐக்கியம் இருக்கட்டும், சபையிலே ஐக்கியம் இருக்கட்டும், விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமா இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க, எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தானே. உங்களுக்கு ஏசப்பா தான் அப்பா, வேற யாருமா? ஏசப்பா. எனக்கு அப்பா யாரு? ஏசப்பா. உங்க உள்ளவங்களை பார்த்து கேளு, உங்களுக்கு அப்பா யாரு? எனக்கு அப்பா யாரு? அப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் அப்பா யாரு? அப்ப நம்ம எல்லாம் யாரு? ஒரே குடும்பம், சகோதரர்கள், அண்ணன் தம்பிகள். என்ன குறைவு நிறைவேறந்தாலும் அணைச்சி போய் ஐக்கியத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பிரச்சனை, என்ன குழப்பம் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, அப்பா நம்மளாம் அண்ணன் தம்பி சொல்லுங்க. ஒன்று நான் உங்களுக்கு அண்ணனா இருப்பேன், இல்லாட்டி நீங்க எனக்கு அண்ணனா இருப்பீங்க, இல்லாட்டி அக்காவா இருப்பீங்க, இல்லாட்டி தங்கையா இருப்பீங்க, அம்மான்னு ஏதோ வச்சுங்க. ஆனா எல்லாரும் யாருடைய பிள்ளைகள் சொல்லுங்க. யாராவது சண்டை போட்டுவிட்டா சொல்லுங்க, அப்பா நம்ம 2 பேரும் சகோதரர்கள், ஏப்பா அடிச்சுக்கிறீங்க? சரி ரைட்டு, வா போலாம், பிரைஸ் எல்லாம் அப்படி சொல்லலாமா? ஏத்துக்குவீங்களா? குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இருக்கட்டும். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அநேக மனைவிமார் கீழ்ப்படுகிறது இல்லை, கோச்சுக்காதீங்க மனைவிமார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். அப்புறம் பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்புறம் வாலிபர்களே, உங்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். ஐக்கியம், ஐக்கியம். சங்கீதம் 133 மறந்துடாதீங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. அந்த சங்கீதத்தின் கடைசியில் தான் சொல்றாரு, அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை என்ன பண்றாராம்? கட்டளையிடுகிறார். ஐக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியா சங்கீதம் 119:1 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பைபிளை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், உண்மை சொல்லிட்டே இருக்கிறோம். ஏன் படிக்கணும் தெரியுங்களா? சொல்ல மாட்டீங்களே. அதன்படி வாழ்வதற்காக. இந்த வேத புத்தகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது எதற்காக? அதன்படி வாழ்வதற்காக. உபாகமம் 28 வாசித்து பாருங்கள். வீட்டிலே போய் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிவாயானால், இப்ப சொல்லப்படுற ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு வந்து பலிக்கும். உன் மாவு பிசுகிற தொட்டி ஆசீர்வதிப்பேன். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ போகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். வியாதி ஒன்று விட்டு விலக்குவேன். உனக்கு ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். நீ கீழாகாமல் மேலாவாய். அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். எத்தனை ஆசீர்வாதங்கள்! இதெல்லாம் எப்போ? ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஏற்கனவே கட்டளை இட்டுட்டார், ஆனா இன்னும் நிறைவேறல. காரணம் என்ன? இந்த காரணங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அதை சீர்படுத்துங்கள். இன்றையிலிருந்து ஆசீர்வாதத்தை அள்ள ஆரம்பியுங்கள். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாரு? கட்டளை இட்டுட்டாரு. உங்க டியூட்டி அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ. ஆனா எத்தனை தடவை அள்ளிக்கோன்னு சொல்லிட்டேன், ஆனா யாரும் அள்ள மாட்டீங்க. முடியல, அள்ள முடியல. ஏன் தெரியுங்களா? இந்த வார்த்தைகளில் எல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கிறது. இதை சீர்படுத்திக் கொள்ளுவோம், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அடுத்தபடியாக பார்க்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பரிசிக்க மாட்டேன் ஊற்றுவார ஆசீர்வாதத்தை. எப்போ? தசமபாகம் கொடுக்கும் போது. நிறைய பேர் இப்ப கிளம்பி இருக்கிறாங்க, டிவியில பேசுறாங்க, கூட்டத்தில் பேசுறாங்க. தசமபாகத்தை பத்தி பேசுறாள் நல்ல பிரசங்கியார் இல்ல, அவர் பொருளாசை உடிச்ச பாஸ்டர்மார்கள் அப்படி பேசுறாங்க. ஏழை மக்களை கொள்ளடிக்கிறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. என்னுடைய செய்திகளை கூட கேட்டு சில பேர் கமெண்ட் அடிக்கிறப்ப, நீங்க மக்களை கொள்ளடிக்கிறீங்க,
தசமபாகத்தை பத்தி பேசாத பாஸ்டருக்கு தான் நல்ல பாஸ்டர்னு சொல்ற கொடிய காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ஏமாந்து போகாதீங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மோசையை போல ஒரு தேவ மனிதன் உண்டா? 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை நடத்திட்டு போனானே, தேவனை முகமுகமா கண்டவனாச்சே, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு. ஊழியர்களா எங்களுக்கு ஆண்டவர் அந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். வேதத்தை ஒழுங்கா படிக்காத பின்பற்றாத சில ரொம்ப பக்தி முத்தி போச்சு சில ஆட்களுக்கு. தசமபாகத்தை பத்தி பேசினா அவன் நல்ல பாத்திர இல்ல, அவன் பொருளாசக்காரன் சொல்றாங்க. அதை கேட்டு ஏமாந்து போகாதீங்க. ஜனங்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு. அடுத்த சென்டென்ஸ் படிங்க. வாங்கு. சொல்லு வாங்கு. யார்கிட்ட சொல்றாரு? மோசையை விட இவங்க எல்லாம் பெரிய ஆட்களா? மோசே போய் கையை நீட்டி என்ன பண்ணணுமா? வாங்கணுமா? இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட போய் கையை நீட்டி என்ன பண்ணணுமா? வாங்கணுமா? சொல்லணுமா? இது சொல்லலன்னா பெரிய ஊழியர்ன்றாங்க. எவ்வளவு மோசமான காரியங்கள் பாருங்க. ஒரு சிலரு இது பழைய ஏற்பாட்டு போதனை, புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லைன்றாங்க. மத்தேயு 23:23 வாசித்து பாருங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருதலாம்பிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும். அப்படின்னா அர்த்தம் என்ன? இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது. அவைகளை விடாதிருக்க வேண்டும் அர்த்தம் என்ன? தசமபாகம் கொடுக்கறத விட்டுறாத. இவையும் செய்யணும்னு அர்த்தம் என்ன? நீதி, இரக்கம், நியாயம். இதையும் செய்ய அதையும் செய்ய. விளங்குதா விளங்கலையா? அப்படியானா தசமபாகம் கொடுப்பது புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லி இருக்கிறாரா? சொல்லி ஆமேனா இல்லையா? தசமபாகம் கொடுக்காத ஆளுக்கு இந்த செய்தி ஒரு மாதிரி தான் குத்தும். வெளியில் ஆன்லைனில் சில ஆளு கேட்கும், கமெண்ட் வரும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கே இங்கே என்ன? இங்கே என்ன? எங்க? பூலோகத்திலே. அன்றியும் இங்கே ஊழியர்கள் மறிக்கிறதான் செய்வாங்க. ஊழியர் எல்லாரும் சாவாம இருக்க போது எல்லாரும் சாவதான் போறாங்க. மறிக்கிற மனுஷர்கள் பவுலடியார் காலத்துல முதல் நூற்றாண்டு சபையில என்ன பழக்கம் இருந்தது? தசமபாகம் கொடுக்கிற பழக்கம் இருந்தது. அதனால்தான் பவுல் அப்படி எழுதுகிறார். அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். பிரசன்ட்ல எழுதுறார் பாருங்க, வாங்குகிறார்கள். எப்ப பவுல் எழுதுறாரு? 1ஆம் நூற்றாண்டில் எழுதுறாரு. அப்ப ஆதி திருச்சபையில தசமபாகம் கொடுக்கிற பழக்கம் இருந்தது. இதுவரையிலும் கொடுக்காம இருந்திருந்தா இனியிலிருந்து ஆரம்பிங்க. சில ஆள் தசமபாகம்னா என்னன்னு கேட்குது. 10ல் 1 எது 100 ரூபா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா அதுல 10 ரூபா கர்த்தர் கொடுத்துருங்க. உங்களுக்கு அநேகருக்கு விளங்கலை. பிறகு படித்துக் கொள்ளுங்க. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசிங்க. தசமபாகத்தில் சந்தேகம் உள்ள ஆளெல்லாம் என்னாகமம் 18ஆம் அதிகாரத்தை நல்லா வாசிங்க. அங்க ரொம்ப தெளிவா கர்த்தர் சொல்றார். தசமபாகம் எல்லாம் ஆசாரியனுக்கு உரியது. ஆசாரியனுக்கு அது சம்பளம்னு போட்டுட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணா தைரியம் இருந்தா என்னாகமம் 18ஆம் அதிகாரத்தை பைபிள் இருந்து கிழிச்சு எடுத்துருங்க பார்க்கலாம். இது பைபிள் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தைரியம் இருந்தா. என்னாகமம் 18ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாய் ஆண்டவர் சொல்லிவிட்டார். தசமபாகத்தை பற்றி தெளிவான விளக்கம் அங்கே இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் ஆண்டவரை கனப்படுத்துங்கள். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீதிமொழியில வாசிக்கிறோம். அடுத்தபடியா ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ரோமர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் வரும். அது உண்மைதான். இப்போ ஒரு கேள்வி, இங்க ஒரு கேள்வி. என்ன கேள்வி தெரியுங்களா? வாரம் ஸ்தோத்திரம் பண்றேன், வீட்டில் ஸ்தோத்திரம் பண்றேன், குடும்ப ஜெபத்தில் ஸ்தோத்திரம் பண்றேன், எத்தனை ஆராதனை அட்டன் பண்ணியிருப்பேன், எத்தனை பாட்டு பாடி இருப்பேன், எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணி இருப்பேன்.
இன்னும் வரலையே. உங்க ஆராதனை பரிசுத்தமா இருக்கணும். அதனால்தான் நாங்க நேரம் கொடுக்கிறோம். நீங்க பரிசுத்தம் சொல்லும் போது இன்னைக்கு ஆராதிக்கிற நேரம் மட்டும் அல்ல, வாரம் முழுவதும் பரிசுத்தமா இருந்துட்டு இங்கேயும் வந்து பரிசுத்தமாகணும். வாரம் முழுவதும் எதையும் பண்ணிட்டு இங்க வந்து பரிசுத்தமா அது சுத்தப்பட்டு வராது. உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் நாங்க. சங்கீதம் 96 சங்கீதம் 9 வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எப்படி தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரம். நீங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா நீட்டா போட்டு வாங்க, ஸ்டைல்லாம் பண்ணுங்க, வானான்னு சொல்லல. ஆனா இன்னொரு அலங்காரம் இருக்குது. அது என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம். ஆராதனை எல்லாம் பண்றோம், ஆனா பரிசுத்தமா இருக்கிறீங்களா? அதான் கேள்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய், வஞ்சகம், கள்ளத்தனம், மாய்மாலம், கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம். ஒரு தம்பி தன்னுடைய பெண் நண்பரோடு சினிமா தியேட்டருக்குள்ள நுழையிறான். போன் பண்றான், அவங்க அம்மா போன் பண்றாங்க. அந்த வழியா நான் போற போன்ல என்ன பேசுறேன் தெரியுங்களா? அம்மா என்னம்மா இப்பதாம்மா கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு, வையுமா கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் பேசுறேன். அந்த அம்மாவுக்கு தெரியல, பாவம் இவன் எங்க நின்னு பேசுறான். எத்தனை பேர் இப்படி அள்ளி விடுறாங்க தெரியுங்களா? இப்பதான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்குதான். எந்த இடத்துல நுழையிறான்? காவிரி தியேட்டருக்குள்ள நுழையிறான். போன்ல என்ன சொல்றான் அம்மா கிட்ட? இப்பதான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்குது, நான் முடிச்சிட்டு நானே கால் பண்றேன் அப்படின்றான். பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க பாருங்க. வாரம் முழுவதும் பரிசுத்தமா இருக்க பாருங்க. ஜெபத்துக்கு, ஆராதனைக்கு, இதுக்கு மட்டும் பரிசுத்தம் அல்ல, மற்ற நாட்களிலும் குடும்பத்திலே, வேலையிலே, பணியிலே, படிப்பிலே, ஊருக்கு போகும்போது, வரும்போது, நண்பர்களோடு பேசும்போது, பழகும்போது எப்போதும் அதை செய்யுங்கள். அடுத்தபடியா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு 1 பேதுரு 3:9 வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். சரி கட்ட வேண்டாமா? என்ன ஒருத்தன் திட்டா நான் அவனை திட்டணுமா? என்ன ஒருத்தன் அடிச்சுட்டா நான் அவனை அடிக்கணுமா? என்ன ஒருத்தன் இன்சல்ட் பண்ணிட்டா நான் அவன் இன்சல்ட் பண்ணணுமா? தேவையில்லையா? தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இப்ப ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டாரு, எனக்கு இன்னும் வரல. பிறர் ஆசீர்வதிங்க, பிறர் ஆசீர்வதிங்க. கலாத்திய நிருபத்தில் 6 வசனம் சொல்லுகிறது, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். யாரை பார்த்தாலும் ஆசீர்வதிங்க. God bless you, God bless you அப்படியே சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளை கூட பார்த்து சொல்லுங்க, God bless you ன்னு சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் விதைங்க. எப்பா என்னை பார்த்து சொல்லப்பா God bless you ன்னு, நான் உன்னை பார்த்து சொல்றேன் God bless you சொல்லு. கையை நீட்டு, பரவாயில்ல, God bless you. கையை நீட்டி என்ன இத்தனை பேர் சொன்ன எனக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா? என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, பாஸ்டர் பார்த்து சொல்லுங்க God bless you ன்னு, எல்லாரையும் சொல்லுங்க God bless you. அப்படி அந்த பக்கம் திரும்பி கையை காட்டி சொல்லுங்க God bless you. இங்க சொல்லிட்டு போறதல்ல, இங்க சொல்லிட்டு போறதல்ல. உங்களை திட்டனவன், உங்களை பேசினவன், உங்களை அடித்தவன், உங்களை நிந்திச்சவன், உங்களை அவமானப்படுத்தினவன், கர்த்தருக்கு தோத்து உங்கள் பொருளை திருடிட்டவன், உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டவன், உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை அவன் திருடிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான், என் இடத்த எடுத்துக்கிட்டான், என் 2 அடி எடுத்துக்கிட்டு கட்டிட்டாங்க, அவன் உருப்படுவானா? ஐயோ சொல்லாதீங்க. என் நிலத்தில் இப்போ 10 அடி எடுத்துக்கிட்டான், எனக்கு என் வரப்பை சேர்த்து வரப்பை எடுத்துக்கிட்டான். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே? அவனை பிளஸ் இப்போ இருந்தே பிளஸ் பண்ணுங்களேன். ஆபீஸ்ல மேல் அதிகாரி கடைஞ்சல் பண்ணிட்டான், பிளஸ் பண்ணுங்க, காட் பிளஸ் யூன்னு சொல்லுங்க. எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். விதைக்கலாமா ஆசீர்வாதத்தை? அப்பா கடைசியா 1 கொரிந்தியர் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2 தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை பார்த்தீங்களா? யாரெல்லாம் அவரை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளவு வச்சிருக்கிறாராம், ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாராம். அதை யாரும் இன்னும் பார்த்ததே இல்லையா? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள். அப்படின்னா ஆசீர்வாதம் யாருக்கு வச்சுக்கிறார் தெரியுங்களா? கமாண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வந்து சேரும். அதனாலதான் 1 கொரிந்தியர் 16:22 ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். நல்ல ஜாக்கிரதையா கவனிச்சிங்க. நீ இயேசு நேசிக்கிறீங்களான்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. யார் யாரையோ பார்த்து ஐ லவ் யூன்றீங்களே, இயேசு பார்த்து ஐ லவ் யூ சொல்லுங்களேன். சொல்லுங்க, ஜீசஸ் ஐ லவ் யூ. இப்ப இல்ல, இப்பயும் சொல்லுங்க. வீட்டில் சொல்லுங்க, வீட்டில் நடந்து போகும்போது சொல்லுங்க, கல்லூரிக்கு போகும்போது சொல்லுங்க, மற்ற இடத்துல சொல்லுங்க, இயேசுவே உம்மை
நேசிக்கிறேன். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நீங்கள் என்னில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ள கடவன். ஆண்டவர் ஆசீர்வதிக்க கட்டளை எப்பயோ போட்டுட்டாருங்க. இங்க இருக்கிற எல்லாரையும், இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் என்ன போட்டுட்டாரு? கட்டளை போட்டுட்டாரு. வந்து சேரல. என்ன காரணம்னா, சில காரியங்கள் நாம் சரி பண்ணிட்டோம்னா இன்னையிலேருந்து நிறைவேறிடும். எத்தனை பேர் இன்னையிலேருந்து நிறைவேறணும் விரும்புறீங்க? ஆசீர்வதிக்கப்படணும் விரும்புறீங்களா? ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா சபை ஆசீர்வாதம் ஆயிடும். ஒவ்வொருத்தரும் லட்சாதிபதி ஆனா என்ன நடக்கும் சொல்லுங்க? ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரர் ஆனா என்ன நடக்கும்? நீங்க இங்க என்னவா கொடுப்பீங்க? லட்ச லட்சமா காணி கொடுங்க. அப்புறம் தானா சபை நற்செய்தி கூட்டம் நடத்திக்கிட்டே இருக்கலாம், கன்வென்ஷன் நடத்திக்கிட்டே இருக்கலாம், ரவுண்ட் த கிளாக் ஆராதனை நடத்தலாம், ரவுண்ட் த கிளாக் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஜெபிக்கிற சபையை எனக்கு காட்டு, அதில் அக்கினி இறங்கும், அந்த சபை வளரும்ன்றாரு. 100 நாள் ஜெபம் சும்மா பண்ணிட்டு இல்லை, ஏதாவது நடந்தே தீர வேண்டும். விடமாட்டேன் சொல்லுங்க, விடமாட்டேன். நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வார். எழுப்புதல் வந்துத்தான் ஆக வேண்டும், ஆசீர்வாதம் வந்துத்தான் ஆக வேண்டும். எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாரல்ல என்னை ஆசீர்வதிக்க, ஏன் இன்னும் வரல? என்ன செய்யணும்? மும்முரமா இறங்குங்க. 1-2 பார்த்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போலாம். இன்றையிலிருந்து எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும்.